வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். அருமையான விசுவாச பிள்ளைகள், இதை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை புது பாட்டினால் பாடி அவரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ண கடவோம். நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தூய கரத்திலே ஒப்புவிடுகிறோம் அப்பா. இந்த ஆராதனை உமக்குரிய ஆராதனை நாங்கள் ஒப்புவிடுகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடங்குங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாங்கள் சமூகத்துல பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆவியானவர் ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுங்க. உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தொடக்கம் முடிவு நீங்களே உயர்த்தப்படுவீராக. ஒவ்வொரு பகுதியிலும் உங்க நாமம் மகிமைப்படட்டும். அருமையான கேட்கிற பாடல்களை ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கரங்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. செய்து கொடுக்கிற தாசனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. நாம் உயர்த்தப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் ஆனந்தத்தோடு ஆராதித்து மகிழ இதை ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமா பேஸ்புக் மூலமா பார்த்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட எங்களுடைய நாமத்தினால வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்க பொறுப்படுங்க, மகிமை அடைங்க. எல்லாம் துதி மனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். உண்மையிலே நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். நம்மளை பலவான்களாக மாற்றுகிறவர், நம்மளை நீதிமான்களாக இருக்கின்றவர், நமக்காக யுத்தங்கள் செய்கிறவர், நம்மளோடு யுத்தம் செய்கிறவர்களோடு நம் தேவன் யுத்தம் செய்கிறவர் இருக்கிறார். அவ்வளவு அந்த தேவன் நம்ம பாடி கொஞ்ச நேரம் அவரை துதிச்சு அவர் உயர்த்தலாமா? பலவானா என்னை மாற்றினவர், நீதிமானா என்னை மாற்றினவர், எனக்காக யுத்தங்கள் செய்கிறவர், இந்த சத்துருக்களோட ஜெயிக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அவர் பாடி துதிக்கலாம்.
ஈஸ்வரன் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. அப்போ ஈஸ்வரன் இந்த துதிகளில் வாசம் செய்பவர். பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறுவேன் என்றவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததியே உம் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், சந்ததியே உம் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியும் ஊற்றி ஊற்றி இயேசுவே, ஊற்றி ஊற்றி இயேசுவே, ஈஸ்வரன் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. ஈஸ்வரன் இந்த துதிகளில் வாசம் செய்பவரே. ஈஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஈஸ்வரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தம் செய்கின்றவர், என் முன் நின்று சத்துருவை எனக்காக செய்து முடிப்பவரே. ஈஸ்வரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நம்மளோட யுத்தம் செய்கிறவர்களோடு அவர் யுத்தம் தங்குகிறார். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டமான வேலைகள் அவர் நமக்கு துணையாக நின்றார். அவ்வளவு நல்ல தேவனை நம்ம இப்போ ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறோம். நம்ம எழுந்து நின்று நம்ம எந்த குறையும் இல்லாம நடத்தின இந்த தேவனை எங்க நம்ம துதிக்க போறோம். அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடுகிறீர்களோ அங்க நான் வருவேன் என்று சொன்ன தேவன் அவர். இப்ப நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். இந்த நேரில் மூலமாக நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஏதோ நம்ம அவர் தெரிஞ்சனால நம்ம அவருக்கு தேடி போல, நம்ம நினைச்சனால இல்ல, அவர் நினைச்சனால மட்டும்தான். அவர் ஒருவருக்கு மட்டும் தான் நம்ம துதியும் கனமும் புகழும் எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு மட்டும்தான். நம்ம வாழ்வில் என்னைக்குமா அப்பா மட்டும்தான் பெருகணும், நம்ம சிறுகணும். எத்தனையோ மனிதர்கள் நம்பினா அவர்கள் கைவிடுவார்கள். கர்த்தர் ஒருவர் மாற்றம்தான் நம்மளுக்கு நம்பிக்கையான ஒரு பாத்திரம். எத்தனையோ மனிதர்கள் நம்மளை மறந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் மறவாம நம்மளை நடத்துகிற நம்ம தெய்வம் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த நல்லவர் இப்போ துதிக்கலாமா?
துதியும் கனமும் அப்பா ஒருவருக்கு மாத்திரம்தான். He is the worthy of the praises. ஒரு தகுதியானவர், துதிக்கு தகுதியான ஒருத்தர் நான் தேவன் மட்டும்தான். எத்தனையோ மனிதர்கள் நம் கூட வந்தாங்க, ஆனால் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம விட்டு தேவன் போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம் கருத்தை பிடித்து விலகாம நம்ம கூட ஒருவர்னா அந்த அப்பா மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தேவன், நம்ம மேல நினைவா இருக்கிற ஒரே தேவன் அவர் மட்டும்தான். மனதார
நீட்டித்து தேவன் அவருடைய நல்லதை நாம் துதிக்கலாமா? அவர் இல்லாம யாருக்கும் இல்லை. உண்மையை சொல்றேனே, பெத்த தாயும் தந்தையும் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன். இத்தனை ஒருவர் நம்ம மறந்தாலும் நண்பர் சொந்த பந்தம் நம்மளை வெறுத்தாலும் நம்மளை வெறுக்காத ஒரே நபர் ஆண்டவர் மட்டும்தான். அது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் பாருங்க, பிஃபோர் காட் சைட் you are special. நீ ரொம்ப விசேஷமானவர். அவர் இல்லாம நம்மளுக்கு யாருமே இல்லை. அவர் இல்லாம வேற விருப்பமே இல்லை. நம்மளோட ஆசைகள் ஏக்கங்கள்லாம் அவரை மாறணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈரச்செய்திய நாமத்தினாலே உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையிலே உங்களை வாழ்த்துவதிலே நான் பேரானந்தம் அடைகிறேன். தொடர்ந்து அடியானுடைய செய்திகளை நீங்கள் கேட்டு அதிலே பயனடைகிறீர்கள் என்று தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அதே ஆச்சரியம் உங்களுக்கும் காத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? தொடர்ந்து 3 வாரங்களாக தாவீது சம்பந்தப்பட்டதான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது கர்த்தரின் கரத்தில் தாவீது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது அர்ப்பணித்த கல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது நானும் என் சபையும் என்று பார்த்தோம். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை குறிப்பாய் சொன்னார். மீண்டுமாய் தாவீதை குறித்து பேசும்படி சொன்னார். ஆண்டவரே, நான் தொடர்ந்து தாவீதை குறித்து இல்லை மகனே, அதுல இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி சுட்டி காண்பித்தார். அப்பொழுது நான் எதை
மையமாக வைத்து பேச வேண்டும் என்று கேட்கும் பொழுது தாவீதின் குறைவும் நிறைவும் என்று நீ பேச வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. சரி, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை வைத்து நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை, மறுரூபத்தை, பரிசுத்தத்தின் பாதை கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறார். அதற்காக கர்த்தரை நான் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நான் துதிக்கிறேன். ஒரு விசை நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, தாவீதின் குறைவும் நிறைவும் என்கிற சத்தியத்தின் மூலமாய் பேசுகிற என்னோடு நீ இடைப்படுவீராக. கேட்கிற என் அன்பு பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. தாவீது தன் குறைவை வாழ்க்கை விட்டு நிறைவுக்குள் எப்படி மறுரூபமாக்கப்பட தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கினானோ அந்த நல்ல அனுபவங்களுக்குள்ளாக இந்த செய்தி மூலமாய் எங்களை நடத்துவீராக என்று ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதத்தின் புத்தகம் 51:3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம நினைக்கிறோம் மறைவிலே ஏதோ நம் மனதுக்கு பிடித்த செயலை செய்கிறோம் என்று சொல்லி, மறைவிலே இருளிலே யாரும் பார்க்காத நேரத்தின் இடங்களிலே நாம் செய்கிறோம். நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், பூனை கண்ணு மூடிட்டுனா உலகமே இருந்துட்டு நினைச்சுக்குமா? அதே போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம். யாரும் என்ன பார்க்கல, யாருக்குமே தெரியாது, நான் திறமைசாலி, ஞானவான், எல்லா தீய செயல்களையும் தீய குணங்களையும் நான் மூடி மறைத்து என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே இப்படி சொல்லி இருக்கிறது, அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதா. அவருடைய கண்களுக்கு மறைவா நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றையும் செய்ய முடியாது. தீய காரியமாய் இருக்கட்டும், நன்மையான காரியங்களாய் இருக்கட்டும். அதனால் தான் தாவீது சொல்லுகிறான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்ப அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நம்ம தப்பவே முடியாது. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி, ஒரு வாலிப மகளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம், அதை சொல்லி நான் செய்திக்குள் நான் விரைவாய் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான வாலிப மகள் சிறு வயதிலிருந்தே சண்டே கிளாஸ், VBS, சர்ச் ஆக்டிவிட்டிஸ், சண்டே சர்வீஸ், இப்படி எல்லாவற்றிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாளாம். வளர்ந்து வாலிப பருவத்திலே வந்தாள். ஆண்டவரை உறுதியாய் பிடித்திருக்கிறாள். 10th முடிச்சா, +2 முடிச்சா, இப்ப காலேஜுக்கு போயாச்சு. சரியான ஒரு வாலிப வயது. அந்த காலேஜுக்கு போன பிறகு அது உமன்ஸ் காலேஜ். அங்கே அநேக நட்புறமைகள் கொண்ட தோழிகள் அவளுக்கு கிடைக்கிறார்கள். அவளுக்கு கிடைத்த தோழிகளிலே ஒரு கூட்டம் நல்லவர்களும் மறு கூட்டம் தீமை செயல்களை செய்கிறவர்களும். இவளுக்கெல்லாம் தீமனம் தெரியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சத்தியத்திலே வளர்ந்த பரிசுத்தமான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு தேவ மகள். அவளுக்கு அந்த தீய செயல்களை செய்கிற தோழிகளை பார்க்கும் பொழுது வேப்பாய் இருக்கிறது, ஆச்சரியமாய் இருக்கிறது, செய்து பார்க்க வேண்டும் என்கிற உணர்வு அவளுக்குள் உண்டாகிறது. ஆசைக்காக, ஸ்டைலுக்காக கொஞ்சம் பெண் எடுத்தார். இப்படி ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமாக அநேக போதை வஸ்துகளுக்கு அடிமைப்படுகிறார். பெற்றோர் எவ்வளவோ பேசி பார்த்தார்கள், சபை ஊழியர் பேசி பார்த்தார், நெருங்கின சொந்த பந்தத்தில் உள்ளவர்கள் பேசி பார்த்தார்கள். ஒவ்வொரு விஷயம் அவள் சொல்லுகிற காரியம், நாளைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டவள், ஞானஸ்நானம் எடுத்தவள், அபிஷேகம் பெற்றவள், வேதத்தை நன்கு அறிந்தவள், கிறிஸ்தவ சமுதாயத்திலே காலூன்றி நெஞ்சை நிமிர்த்து நடக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு தேவ மகள் பாவத்துக்கு தன்னை அடிமைப்படுத்தி விட்டாள். பரிசுத்தம் போனது, அபிஷேகம் போனது, அவளுக்குள் இருந்த நிம்மதி போனது, தெய்வீக சமாதானம், சந்தோஷம் போனது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாள் மாலையும் அவருடைய சபை போதகர் வந்து அந்த மகளுக்காக காத்திருப்பாராம்.
சரியாக ஒரு 6 மணிக்கு வந்து அந்த ஹால்ல அந்த சோஃபா செட்ல உட்காருவாராம். இரவு 1 மணி 2 மணி 3 மணி எத்தனை மணிக்கு வருவான் யாருக்குமே தெரியாது. வருகிற போது நிதானம் இல்லாமல் தள்ளாடி போதையிலே வருவாளாம். அப்பொழுது அந்த பாஸ்டர் அவளுக்காக காத்திருந்து சொல்வாராம், மகளே, இன்றைக்காவது நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி, நாளைக்கு பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி போவாள். இப்படி பல வருடங்கள் ஓடினார். ஒரு நாள் அப்படித்தான் வழக்கத்தை போல அந்த போதகர் வந்து அமர்ந்து இருக்கிறார். அந்த மகளோ வழக்கத்தை விட அதிகமான போதையிலே அவள் வீட்டுக்குள் வருகிறாள். மகளை, இன்றைக்காவது நீ இயேசுவை ஏற்றுக்கொள், இந்த போதை வஸ்துகளை, தீய பழக்கங்கள், தீய உணர்வுகளை விட்டு வெளியே வா என்று பாஸ்டர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் அன்பு மகளை, இன்றைக்காவது செவி சாய்க்க மாட்டாயா என்று சொல்லி அவள் சொன்னாளாம், பாஸ்டர், நான் ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன், நாளைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன். ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லி அவளுடைய படுக்கறைக்கு போய் ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுத்து நாளைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி எழுதுவாளாம். அப்படிதான் அந்த நாளிலும் நாளை என்று சொல்லி எழுதி முடிவதற்கு முன்பதாக அவளுடைய ஜீவன் அவளை விட்டு போனதாம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அன்பு சகோதர சகோதரியே, தம்பி தங்கச்சி, my dear brother and sisters, உன் ஜீவன் எடுபட்டு போகுமானால் உன் நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறாய் என்று சொல்லி நீயும் நானும் சிந்திக்கும் காலத்தின் கடைசி வினாடி நேரத்தில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கும் சத்தியம் தாவீதின் குறைவும் நிறைவும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, கடவுளுடைய நியமனம் என்று ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண் பாலினம் பெண் பாலினத்தை மீது ஆசை கொள்வது இயல்பான ஒரு காரியம். அதே போல பெண் பாலினம் ஆண் பாலினம் மீது ஆசை கொள்வது இயல்பான ஒரு காரியம். ஒரு ஆணை பார்த்தால் பெண்ணுக்கு இயல்பாக ஒரு ஆசை, ஒரு உணர்வு உண்டாகும். அதே போலதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டாகும். இது கடவுளுடைய நியமனம். அது கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டது. மனுக்குலத்துக்குள் ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். இரு பாலினரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து அன்பை பகிர்ந்து கொள்வது தேவ நியமனம். உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது தேவ நியமனம். கடவுளாகிய தேவன் இதை மனுக்குலத்துக்குள் அவர் உண்டாக்கும் பொழுதே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் உணர்வுகளிலே 2 நிலைகள் உண்டு. என்னங்க? உணர்வுல 2 நிலை இருக்குது. முதல் நிலை நல்ல செயல்களை வெளிப்படுத்தி செய்ய தூண்டும் உணர்வுகள். இரண்டாவது உணர்வுகள் தீய செயல்களை வெளிப்படுத்தி செய்ய தூண்டும் உணர்வுகள். என் அன்பு தம்பி தங்கச்சி, என் அன்பு சகோதரா சகோதரி, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து ஒருவேளை அபிஷேகம் பெற்றிருக்கலாம், தேவனுடைய கிருபை வரத்தை பெற்றிருக்கலாம், வேத ஞானத்தை அடைந்திருக்கலாம், நீ ஊழியம் கூட செய்து கொண்டிருக்கலாம், உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, கடவுளுடைய நியமனம் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்ல செயல்களை தூண்டுகிறதான உணர்வுகளும் நமக்குள் உண்டு. அதே நேரத்துல தீய செயல்களை தூண்டி செய்ய வைக்கிற உணர்வுகளும் உண்டு. இதை நீயும் நானும் மறந்து போகக்கூடாது. இதுதான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு கூட எப்பொழுதும் இருந்த ஏவாள் நல்ல உணர்வுகளோடு இருந்தாள். ஆதாமை விட்டு தனியாய் உலாவ சென்றால் தீய உணர்வுகள் அவளை மேற்கொண்டது. தேவ சாயலை இழக்க செய்தது, தேவ சமூகத்தை இழக்க செய்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்குள் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வட்டாரத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே, ஆவிக்குரிய ஜீவியம் செய்து நான் கர்த்தருடைய பிள்ளை என்று தைரியமாய் சந்தோஷமாய் கம்பீரமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உனக்குள் தீய உணர்வுகள் வெளிப்படுகிறதா அல்லது நல்ல உணர்வுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? யோசி. தாவீதின் குறைவும் நிறைவும் என்கிற சத்தியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தாவீதுக்குள் உண்டான உணர்வுகளை குறித்து 2 இடத்திலிருந்து ஃபீட்பேக், அவனுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிற நிலை உண்டாகிறது. முதல் காரியம்,
இஸ்ரவேல் கோத்திரத்தார் மற்றும் யூத மக்கள் அனைவரும் தாவீதுடைய அந்த செயலை பார்த்து, அந்த உணர்வை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இது முற்றிலும் தீய செயலின் உணர்வுகள் என்று சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் தெரியுது, அவனுக்குள் உண்டாகி வெளிப்படுகிற காரியம் தீய உணர்வுகள் என்று சொல்லி. இன்னொரு பகுதியிலிருந்து அவனுக்கு ஒரு ஃபீட்பேக் வருது. அது எங்க இருந்து தெரியுமா? தேவத்தின் சன்னிதானத்திலிருந்து. இது அவனுடைய நாட்டு மக்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தார், யூத மக்கள் அனைவரும் ராஜாவாகிய தாவீதின் மக்கள். அவர்கள் சொன்னாங்க, எங்க ராஜாக்குள்ள வெளிப்படுகிற உணர்வுகள் தீய உணர்வுகள் என்று சொல்லி. ஆனா தேவ சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சொல்லானது என்ன தெரியுமா? தீர்ப்பு என்ன தெரியுமா? மாமிச செயல்களை வெளிப்படுத்த தீய உணர்வுகளுக்கு முற்றிலுமா தாவீது ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி. இன்னொரு சொல்லட்டுங்களா? தன்னுடைய மாமிச இச்சை, ஆண்டவர் நல்லது கெட்டது ரெண்டு உணர்வு வச்சிருக்காருல, நல்ல உணர்வை சாகடிக்க ஒப்பு கொடுத்துட்டு தீய உணர்வை தனக்குள் வரவழைத்து அந்த தீய மாமிச செயல்களை வெளிப்படுத்த தீய உணர்வுகளுக்கு முற்றிலுமாக இடம் கொடுத்து விட்டான் என்று தாவீதை குறித்து தேவத்தின் சன்னிதானத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்னங்க தாவீதுக்குள்ள வெளிப்பட்ட தீய உணர்வுகள்? அதை நம்ம கண்டிப்பாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்குள்ள வெளிப்பட்ட தீய உணர்வுகள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதல் தீய உணர்வுகள், அவனுடைய வாழ்க்கையில ரெண்டு தீய உணர்வுகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது தீய உணர்வுகளை குறித்து நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். அதில் உள்ள சாராம்சங்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டிலே வேதத்தை கையில் வைத்து இந்த சண்டே புரோகிராமத்துல கலந்திருக்கீங்க இல்லையா, அப்படியே அந்த பைபிளை ஃபாலோ பண்ணுங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்த காலம் வருகிறதா. அந்த யுத்த காலத்துல தான் எல்லா ராஜாக்களும் யுத்தத்துக்கு புறப்படுவாங்க. மற்ற நாட்களில் புறப்பட மாட்டாங்க. அந்த யுத்த காலத்துல இந்த தாவீது தன்னுடைய சகல படைகளையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி நீங்கள் யுத்த களத்துக்கு போங்கள் என்று சொல்லி அவன் எருசலேமிலே இருந்த அவனுடைய அரண்மனைகளை தங்கிவிட்டான். அவங்கெல்லாம் யுத்த களத்துல இருக்கிறாங்க, இவன் பஞ்சு மெத்தையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். 2-4 வசனம் சொல்லுகிறது, அவன் மாலை பொழுது அவனுடைய நித்திரை தெளிந்து அவன் எழுந்து அரண்மனையின் மாடியிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான். அந்த பெண்ணானவள் யார்? உரியாவின் மனைவியாகிய பத்சேபா. அவளிடத்திலே அவன் தவறான செய்கையை, தீய செயல்களை, தீய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். சயனித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இருக்க வேண்டிய இடம் யுத்த களம். அவன் இருந்ததோ பஞ்சு மெத்தை. அந்த மெத்தை விட்டு இறங்கி அரண்மனையின் மெத்தைக்கு சென்று விடுகிறான். கர்த்தர் உன்னை வைக்க வேண்டிய இடத்திலே வைத்திருக்கும் பொழுது நீ சரியாய் அங்கே இருப்பாயானால் தீய உணர்வுகள் எத்தனை தான் வெளிப்பட்டாலும் அவைகளை நீ நிச்சயமாய் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மட்டும் இல்ல, இப்போ உரியா மனைவியாகிய பத்சேபாவை தன் வசப்படுத்தி விட்டான். தன் சரீரத்தினாலும் தன் உணர்வினாலும் கரைப்படுத்தி விட்டான். அதோடு அவன் நிறுத்தல, உரியாவை பட்டயத்தினாலே கொல்லும்படி ஒரு பெரிய காரியத்தை அவங்க செய்றான். வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு எல்லாரும் பின்வாங்கி போங்கன்னு சொல்லி அது உரியா கிட்டேயே ஒரு நிருபத்தை கொடுத்து விடுறான். David is very clever.
He's a very talented person, David. He's a very skillful man. He's a David. ஆனா அவன் கோட்டை விட்டுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை, தன்னுடைய சுயமான உணர்வுகளுக்கு, இச்சைகளுக்கு, பாவத்துக்கு கொஞ்ச நேரம் அனுபவிக்கிற அந்த செயலுக்கு தன்னை விட்டு கொடுத்ததினாலே தேவ மகிமை அவன் இழக்க வேண்டியதாயிற்று. என் அன்பு தேவ பிள்ளையே, தாவீதிடத்துல தீமையான சில திறமைகள், எத்தனையோ நல்ல திறமைகள் இருந்தது. அதே போல அந்த தாவீது கிட்ட தீய திறமைகள் இருந்தது. அதுலயும் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கான். வெரி நாலேஜபிள் பர்சன். அவன் ரொம்ப அழகா பிளான் பண்ணி ஒண்ணு செய்வான். சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, நல்ல திட்டம் பண்ணி காய நகர்த்துறாங்க, ஒண்ணுமே அவங்ககிட்ட பண்ண முடியலங்க சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் தாவீது அந்த நாளிலே செய்தான். என்ன தெரியுமா, தவறு செய்து விட்டேனே என்று மனசாட்சியான புத்தி வாதித்து வதைத்து அவனை காயப்படுத்தி சிந்திக்க வைக்கும் பொழுது அதை ரொம்ப அழகா மேனேஜ் பண்றான், டேக்கிள் பண்றான், சமாளிக்கிறான். சமாளிச்சுட்டு தனக்கு எல்லா உணர்வுகளுக்கும் உரிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மெச்சிதம் கொள்ளுகிறான். நான் ராஜா, எதையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லி கர்வ எண்ணம் கொள்ளுகிறான். இரண்டாவது ஒரு விஷயம், தனக்குள்ள மனசாட்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போது தன் கவனத்தை வேறு காரியத்துல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். That's the third point. ரொம்ப கவனமா கவனிக்கணும். தான் செய்த அசிங்க தீய உணர்வுகள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக் கூடாது அப்படின்னு சொல்லி அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறான். The fourth point, தன்னுடைய அசிங்க செயலினால் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு உண்மையாயிருந்த சேவகனும் தன் இச்சையில இழுப்புண்டு தன் வசப்படுத்திக் கொண்ட பச்சபாலின் கணவனுமான உரியாவை பட்டயத்தினாலே கொன்று போடுவதற்கு அனுமதியும் கொடுக்கிறான். தன்னுடைய பாவ செயலை, தன்னுடைய சரீர உணர்வின் இச்சைகளை வெளிப்படுத்தி தீய காரியத்தை தேவ சமூகத்துக்கு விரோதமாய் செஞ்சிட்டான். ஆனாலும் ரொம்ப டேலண்ட் பர்சனா அதை சமாளிக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமை படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் சீர்கெட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் இருக்கிறது. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய பாவங்கள் நிறைந்திருக்கிறது. ஊழியம் செய்கிறவர்களும் மற்றவருடைய மனைவி எடுத்துக் கொள்ளுகிறார்கள். விசுவாச பிள்ளைகளும் மற்றவருடைய மனைவி எடுத்துக் கொள்ளுகிறார்கள். மற்றவருடைய கணவனை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உன் உணர்வுகளை அடக்க உனக்கு தெரியவில்லை என்றால் நீ எப்படி கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியும்? கடைசி காலம் சத்தியத்தை விட்டு கட்டு கதைகளுக்கும் இன்பம் என்று சொல்லுகிற தீய உணர்வுகளுக்கும் தன்னை அடிமைப்படுத்தி உட்படுத்திக் கொள்ளுகிற காலம் இது. சத்துருவின் தந்திர செயல். Be carefully, be carefully, be carefully. ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை இச்சையின் கண்ணினாலே பார்த்தால் அந்த பெண்ணோடு நீ விபச்சாரம் செய்தாயிற்று. கண்ணிலேயே நீ விபச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற கிறிஸ்துவ உலகம் இன்றைக்கு இப்படி இருக்கிறது. உன் மனசு என்ன, சிந்தனை, கண் பார்வை, உன் சரீர உணர்வுகள் எத்தனை தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. சர்ச்சில் போனா அப்படி ஆவியில நடனம் ஆடி துதித்து பாடி, ஓ தேவ தூதனை காண்கிறேன், நட்சத்திரங்களை காண்கிறேன், தேவ குமாரனை காண்கிறேன், தேவ ஆட்டுக்குட்டிகளை, பொய்யான காரியங்களை சொல்லி பேய
பார்க்கிற, பிசாசை ஓட்டுற, நோய்க்கு சுகமாக்குறதுக்கு ஜெபிக்கிற, மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்ற, நீ சீக்கிரட்டு இருக்கிறாயே, உன்னை சரிப்படுத்திக் கொள். தாவீது தன்னை சரிப்படுத்திக் கொள்ள அவன் நினைக்கவில்லை. அதை பேலன்ஸ் பண்ணி சுப்பீரியர் டேலண்ட் எல்லாம் ஃபங்க்ஷன்ல கொண்டு வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தான். சோ ரொம்ப கவனமாயிரு. ஆவிக்குரிய வளரும். எத்தனை நேரம் எத்தனை பேரை தீய எண்ணத்தினாலும் பார்வையினாலும் சிந்தனையினாலும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறார். கையில வேதம், நாவில துதி, ஆவியில அபிஷேகம், மாய்மால காரணே என்னை விட்டு அகன்று போய் என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ள போகிறாய்? எத்தனை தீய பழக்கங்களை மறைவிலே நீ வைத்திருக்கிறாய்? யோசித்துப்பா. சிந்தி மகனே, சிந்தி மகளே, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என் ஆண்டவன் இயேசு என் பெருமாள் அருள்நாதர் சீக்கிரமாய் வருகிறார். Soon and very soon we are going to see the King. Are you near to God? Last second la நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். எப்படியே வாழலாம், யாராலும் சேர்த்துக்கலாம். என் பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னொரு பொண்டாட்டி, என் புருஷனுக்கு தெரியாம இன்னொரு புருஷன், போற இடத்துல வர இடத்துல அசிங்கமா இல்லையா உனக்கு? கவனம். உனக்குரியதிலே நீ திருப்தியாயிரு, மற்றவர்கள் மீது கண் போடாதே. கர்த்தர் அருவருக்கிற காரியத்தில் இதுவும் ஒன்று. அது மட்டுமா, பலவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதான எத்தனை தீய காட்சிகள் போன்ல, லேப்டாப்ல, சிஸ்டம்ல, எத்தனை அசிங்கமான படங்களை, மூவிகளை போய் தியேட்டர்ல பாக்குறீங்க. கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவாய் நீ ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ ட்ரக்ஸுக்கு நீ அடிக்ட் ஆயிருக்கிற, வெளியில தெளிர நினைக்கிறியா? கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் நீ எங்கேயும் போக முடியாது, நீ செய்ய முடியாது. மிகுந்த கவனத்தோடு இருக்கணும், மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். இல்லனா கர்த்தருடைய கோபாக்குன சிட்சை உன் மேல இறங்கிச்சுன்னா உன்னை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது, ஒருவராலும் முடியாது. அவருடைய கரம் உன் மேலே பாரமாய் மாறுவதற்கு முன்பு உன் தீய உணர்வுகளையும் எண்ணங்களையும் பார்வைகளையும் விட்டு வெளியில வந்து. இல்ல உனக்கு கஷ்டம், ஹோலி மேன் ஹோலி லேடின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கும் உனக்கும் தெரியும் நீ யாருன்னு சொல்லி. ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கர்த்தர் உன் முகத்திலே கிழிப்பார். அன்னைக்கு நீ வெட்கப்பட்டு போவ, அசிங்கப்பட்டு போவ. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னொரு விசையும் தாவீது தவறு செய்கிறான். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவன் செய்த முதல் தவற்றின் காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறேன். ராஜாவாய் இஸ்ரவேல் மேல் இருக்கும் பொழுது யுத்த களத்துல இருக்க வேண்டிய அவன் பஞ்சிமத்த மேல இருந்தான். யுத்த களத்துல யுத்தம் அவங்க செய்யும் போது இவன் அரண்மனை மாடியிலே உலாவுகிறான். அவர்கள் யுத்த களத்தில் யுத்த வீரர்களை, எதிராளிகளை காண்கிறார்கள். இவனோ ஸ்நானம் பெறுகிற ஒரு பெண்ணை காண்கிறான். அங்கே யுத்த வீரர்கள் தனக்குள் இருக்கிற நாட்டின் மேல் உள்ள நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்று சொல்லி துடிப்பா யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவனோ தனக்குள் மறைத்து வைத்திருந்த தீய உணர்வுகளை வெளிப்படுத்தி யுத்தம் செய்து அதிலே அவன் ஜெயமெடுத்து பச்சைமாலை தனக்கு மனைவியாய் மாற்றுகிறான். ஆனால் அவனோ வேறு ஒருவனுக்கு மனைவியாய் இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் இது தொடர்ச்சியான அநேக காரியங்கள் உண்டு. இந்த செய்தியை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டாகவும் அடுத்து இடைப்பட்ட நாட்களிலே செகண்ட் பார்ட்டை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
ஏனென்றால் இதற்கு பின்பு அவன் இரண்டாவது விசையாய் செய்கிற தவறும் முதல் விசைக்கு அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புரவானதும் பின்பு அவன் இரண்டாம் விசை செய்த தவறுக்கு தேவ சமூகத்தில் போய் ஒப்புரவாகிற காரியமும் உண்டு. எனவே இதை ஃபர்ஸ்ட் பார்ட்டாகவும் அடுத்ததை செகண்ட் பார்ட்டாகவும் நான் பிரித்துக் கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இப்பொழுது சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க கவலைப்பட்டுட்டே தான் இருக்கிறீங்க. என்கிட்ட அநேகர் வந்திருக்கிறாங்க. I am not saint. நான் பரிசுத்தவான் என்று நான் சொல்ல என்னால் முடியாது. ஏனென்றால் பரிசுத்தர் ஒருவர் இயேசு மட்டும்தான். நான் அவரை போல மாறுவதற்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பா, நான் கரப்பட்டு போயிடக்கூடாதப்பா. நான் பாவியாய் பாதாளத்திலே எரிக்கிற அக்கினி கந்தக கடலிலே நான் தள்ளுண்டு போகக்கூடாது என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு பாவ உணர்வுகள் வரலையா? பாவ செயல்கள் என்னை தொடர்ந்து வரலையா நினைக்கிறீங்களா? என்னை தொடருகிற காரியத்தை சொன்னால் நீங்கள் அரண்டு போயிருவீங்க. அவ்வளவு பாதைகளை நான் கடந்து என்னை பாதுகாக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நான் பலவீனன் என்பதை நான் ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே பலத்தை பெற்றுக் கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். தேவ பிள்ளை, மத்தவங்க மேல கண் போடாது, மத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாது. ஐயோ எனக்கு இப்படி இல்லையே, அந்த தீய உணர்வுகளுக்கு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காத. எப்படியாகிற ஒரு நாள் நீ பாவத்தில் விழுந்து போவ. So be careful. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி நான் அப்படியே நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் இப்பொழுது நான் சொல்ல நிலையிலே இந்த பாடலை பாடி நிறைவு செல்வதற்குள்ளாய் நாம் செல்லலாம். Yeah.
உற்சாகமாய் தள்ளும் ஆண்டவரே கரங்களை ஹalleluya Yes Jesus கர்த்தருடைய கரத்திலே உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுத்து அப்படியே நாம் ஜெபிக்கலாமா? என்னோடு சேர்ந்து நீ ஜெபிப்பாயா? எங்களுக்கு மிகவும் பிரியமான பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்த குறைச்சலிலே எங்களுக்கு நிறைவை கொடுக்க, பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி எங்களுக்கு பலத்தையும் கிருபையும் தருகிற தேவனே, தீய உணர்வுகளை வெளிப்படுத்தின தாவீதை போல் நாங்கள் இல்லாமல் உம்மை போல எல்லா சூழ்நிலையிலும் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. தொடர்ந்து கிரியை செய்ய உங்க நாமத்துக்கு மகிமையும் துதியும் கனத்தையும் செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பிற்கு சிநேகமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் தீய உணர்வுகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தின் கிருபை தந்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. அடுத்த விஷயம் part 2ல மற்ற காரியங்களை நான் தொடர்ந்து இந்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் ரெவரண்ட் பி பிராங்க்லின் ஜெயராஜ். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல வரும். அதை பார்த்து நீங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். May God bless you.